கார்த்திக், ம் இன்னைக்கு நம்ம விருதுநர் பக்கம் செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். உருமீன் அலங்கு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் திரு எஸ்பி சக்திவேல் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் எஸ்பி சக்திவேல். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஃபர்ஸ்ட்லி பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட மூவி அலங்கு ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆஸ் அ டைரக்டர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஏன் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தேட்டரில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஆஃப்டர் ஓடிடி அது ஒரு தனி ரெஸ்பான்ஸ் தான். ஸோ நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ், ரொம்ப ஹாப்பி. டீமாகவே எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்கும். ப்ரோ ஆக்சுவலாக நம்ம உங்களோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்க்குறப்போ இப்போ 2015 லைக் உங்களோட உரிமையின் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் இயர்ஸ் கழிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் அலங்கோடைய ரிலீஸ். ஸோ பார்க்குறப்போ உங்களோட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் யாராக இருந்தாலும் ஒரு கிரியேட்டர் ஓகே நம்ம அடுத்த படம் பண்ணலான்னு வச்சுப்பாங்க. பட் ரொம்ப சேலஞ்சிங்காக ஒரு டாகை வச்சு, டாகுக்கு ஒரு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எமோஷன், அங்கே நடக்கக்கூடிய இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல. இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இது நிறைய ரிஸ்க்ஸும் இருக்குது, சேலஞ்சஸும் இருக்குது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் போய் எடுக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுத்ததுக்கான காரணம் அதில் ஆக்சுவலி என்னென்னா, ரெகுலராக திருப்பி ஒரு படம் பண்ணுறதுல ஐடியா இல்லை. அது முதல்ல இருந்தே அதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஸோ திருப்பி ஒரு படம் பண்ணால் பண்ணலாம். ஒரு த்ரில்லரோ இல்லை டக்குன்னு ஒரு கதை எழுதி ஒரு ஹாரரோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது பண்ணுறதுக்கு. பட்டு எனக்கு என்னென்னா, என் போன படத்தில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எப்பவுமே ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த படத்தில் இருக்கிற ரிவ்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம அடுத்ததுக்கு மூவ் ஆகணும். என்னோடய பர்சனல் இது அதுதான். ஸோ எனக்கு அதில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னோடய ஜோன் என்னன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ என்னோடய ஜோன், நான் வளர்ந்து எல்லாம் பறந்து எல்லாமே கொங்கு மண்டலத்தை சார்ந்து தான் எழுதியிருந்தேன். ஸோ அதனால் அந்த ஜோனில் இருக்கிற ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்ற ஐடியா. ப்ளஸ் ஆடியன்ஸோட ரிப்போர்ட்டும் ஆடியன்ஸ் பார்க்குற விதமும் சினிமாவை மாறிட்டே வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம ரெகுலராக ஒரு லவ் ஸ்டோரியோ ரெகுலராக ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிற கதையை பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது. ஏன்னா அவங்க வந்து மேட் மேக்ஸையும் நம்ம படத்தையும் ஒரே மாதிரியான அப்ரோச்சில் பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் தேட்டர் அப்படின்றதும் ஓடிடின்றதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டியாக இல்லை. ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் கொடுத்தாகணும். அப்புறமா ரொம்ப அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கமர்ஷியல் ரூட் கொண்டு போய் காட்ட முடியாது. நமக்கு அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் கலந்து வரப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த டாக் ஸ்டோரி எனக்கு முன்னாடி இருந்தே ஒர்க் பண்ணணும்னு ஐடியா இருந்தது. ஸோ இதை நான் என்னோடய ஜோனில் எனக்கு தெரிஞ்ச வட்டத்தில் வச்சு பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப விரும்பி எடுத்த முடிவு தான். அதுக்கு ஒரு டீமை செட் பண்ணி பண்ணிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் டாக்ஸுக்கும் வந்து ஹியூமனுக்கும் இருக்கிற ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து அலங்குன்னு ஒரு மூவி மூலியமா எங்க எல்லாருக்குமே வந்து காமிச்சிருக்கீங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னும் வந்து நம்ம மூவி பார்க்கும்போது தெரிய வந்துச்சு. உங்களோட லைஃப்ல நடந்திருக்கா சார்? இல்லை, இது வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் கலெக்டிவ் இன்சிடென்ட்ஸ் தான். இப்போது சின்ன வயசில் ஒரு என்னோட நாய்க்கும் எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்லேருந்து தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என் நாய் வந்து கொஞ்சம் டிசீஸ் ஆகி அது பொழைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே அப்பா வந்து அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கொண்டு போக சொல்லிடுறாரு. அவர் அதை நினச்சிருந்தா அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொண்டிருக்கலாம், இல்லை தூக்கி போட்டிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரை சரி பண்ணணும்னு நினச்சார் அந்த கேரக்டர். அப்போ அவர் சரி பண்ணி வச்சுக்கிட்டார் அவர்கிட்டயே. அது ஒரு 3-4 வீக்ஸ் ஆனோடனையும் என்னாச்சுன்னா, அப்புறம் அவர் வந்தார் எங்களை பார்க்க. திருப்பி வந்துட்டு உங்கள் நாய், எனக்கு நாய் இல்லைன்னொடனே நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து சொன்னார், இல்லை நான் உங்கள் நாயை கொல்லவே இல்லை, அது என்கிட்ட தான் பத்திரமா இருக்குது. இன்னொன்று அந்த டிசீஸ் சரியாயிருச்சு, ஸ்கின் டிசீஸ் தான், கம்ப்ளீட்டாக ஸ்கின் போயிடும். பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இருக்கும், நான் பார்க்குறக்கே நம்மளால் பார்க்க முடியாது அதை. ஸோ திருப்பி கூட்டிகிட்டு போய் பார்க்குறப்ப 80% ஸ்கின் ஆஸ் யூஷுவல் பழைய ஸ்டைலுக்கு வந்துருச்சு. அது கம்ப்ளீட் பிளாக் டாக், அது ஃபுல் பிளாக் அது. அப்புறம் அது பார்த்தோன்னே எங்களை பார்த்தோன்னே உள்ள எங்களோட வந்து சேர்ந்துருச்சு. அப்புறம் அவருக்குமே என்னென்னா, அவரோட பராமரிக்கிறதுக்கான சூழல் அவர்கிட்ட இல்லை, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். அப்புறம் எகைன் நாங்கள் வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்டலாம் போய், யார் வெட்டினரி டாக்டர் தான் சொன்னார், இது அவ்வளோதான் போயிடும், இறந்துடும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொன்னார். நாங்கள் எங்கள் வீட்டில் இறக்கக்கூடாதுன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா அது சரியாகி திருப்பி எங்கள் வீட்டுக்கே வந்து அப்புறம் அது எங்களோட ரொம்ப நாள் இருந்தது. ஸோ இந்த ஈவெண்ட் எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக நெகிழ்வாக இருந்தது. அந்த நாயை காப்பாற்றினார் இல்லைங்களா, அவர் பேர் தான் தர்மன். கதையில் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு வச்சுருக்கிற பேருமே அதுதான் இருந்தது. ஸோ அதிலிருந்து இந்த ப்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா இது மைண்டில் இருந்தது, பட் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம். ஸோ அந்த லெவலில் அந்த விஸ்கம் தான் பண்ணேன். பட் எனக்கு இது கதையாக ஃபியூச்சராக ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருந்தது, இது பெருசாகும் இந்த கதை அப்படின்னு தோணிகிட்டே இருக்கப்போ திருப்பி எகைன் நான் என்னோடய முதல் படம் பண்ணுறப்ப கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. தொடர்ந்து இந்த டாகோட இன்சிடென்ட்ஸ் எது என் கண்ணில் பட்டாலும் சேமிச்சுக்கிட்டே இருக்கும், ஃபோல்டரில் சேமிச்சுட்டே வரேன். அப்படி ஒரு இன்சிடென்ட் கிடச்ச உடனேயுமே
ஒரு செம்ம மேட்ரு மாட்டிச்சு. நாயை பிடிச்சவன் நாயை பிடிக்காதவன்னு ஒரு செம்ம கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆச்சு. அப்போ இந்த கதை உட்காந்து அப்படியே பேச பேச டெவலப் ஆகி அது ஒரு படமாக மாறி அப்படி தான் வந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் கலெக்டிவ் இன்சூரன்ஸோடைய ஒரு தொகுப்பு தான் அது. ஸோ அலங்கில் வந்து நீங்கள் மற்ற கேஸ்டிங் கூட நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் உங்களுடைய எழுத்துக்கு வந்து யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு சூஸ் பண்ணிடலாம். பட் மெயின் லீட் காளி, இந்த டாகுக்கு வந்து நீங்கள் ஒரு தேடல்கள் போயிருந்திருப்பீங்க. மேபி அவங்க பெர்ஃபெக்டாக மேபி எங்கேருந்து கிடச்சிது சார், இல்லை உங்கள் ஊர்லேருந்து ஏதாவது? இல்லைங்க, நம்ம இங்கே தாம்பரத்தில் தான் அந்த நாயை எடுத்தோம். ஆக்சுவலி என்னன்னா ஒரு கருப்பு வெள்ளையாக இருக்கணுன்றது ஒரு ஐடியா ஒன்று பிடிச்சோம். அப்புறம் அது ஒரு கூகுளில் ஒரு இமேஜ் மாட்டுச்சு. அந்த இமேஜை எடுத்து அழகாக தேட ஆரம்பித்தோம். அப்புறம் ட்ரெயினர்ஸ் ஒருத்தர் இருந்தார். ஏன்னா அவரை வச்சு தான் போகலான்னு ஐடியாவில் இருந்தப்போ அவர்கிட்ட ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டோம். அவர் டெய்லி அங்கங்கே பார்த்து அனுப்புவார். ஒன்று கருப்பு வெள்ளை இருக்கும், ஃபேஸில் வெள்ளையாக இருக்கும். எனக்கு என்ன ஃபேஸ் வந்து அப்படி கரெக்டாக கருப்பு உடஞ்சிருக்கணும். நான் அந்த மாதிரி நாயை பார்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு தெரிஞ்சவங்ககிட்ட அந்த நாய் இருந்தது, அவங்களோட பெட்டு அது. அப்புறம் அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா கதையை ஃபுல்லாக சொல்கிறப்ப ஒரு மாதிரி வயலண்டெல்லாம் இருந்தவனையும் சார் ஏதாவது ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லி பயந்து அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னவங்க இல்லைன்ட்டாங்க. எகைன் தேட ஆரம்பித்தோம். நிறைய பேஜஸில் போட்டு தேடி தேடி கடைசியில் ஒரு நாள் தாம்பரம் கிட்ட எதேச்சியாக ஒரு டீ சாப்பிட போகிறப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் இந்த நாய் மாட்டுச்சு. ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரேவாக இருந்த டாக் தான். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஒரு மாதிரி லாங் ஷாட்லையும் ரொம்ப தூரத்தில் அவர் அப்படியே வண்டியில் போய் போகிறப்ப எடுத்துருக்குறாரு. திருப்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல இல்லை. அப்புறம் ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் நீங்கள் வாங்க நேரில் பார்ப்போம், அது ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னார். அப்புறம் போய் நான் தாம்பரமில் போய் அவரோட ஏரியாவுக்கு பக்கத்துலேயே அந்த அந்த இடம் இருந்துச்சு. அப்புறம் போய் பார்த்தா நாய் அங்கே இருந்தது. போய் பார்த்தோம், ஆல்மோஸ்ட் ஓகே, ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்தது. நம்ம உடனே ஷூட் போக முடியாது. ஸோ எகெயின் வெயிட்டிங் ஒரு 3-4 months. அது என்னென்னா இப்போ நாயை நம்ம எடுக்கிறோம், டக்குன்னு ஷூட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்கள் டாகை பொறுத்த வரைக்கும் நம்ம அனிமல் வெல்ஃபேர் போர்ட் பர்மிஷன்ஸு, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பாஸ்போர்ட் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம ஒரு ஹியூமனுக்கு ஆதார் எடுக்கிற மாதிரி டாகுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ தான் ஷூட்டில் யூஸ் பண்ண முடியும். வீட்டில் நம்ம வளர்த்திக்கலாம், பட் ஷூட்டுக்குன்னு போகிறப்ப சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது வித் சென்சாரோட. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக கொண்டு வந்து அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்லித்தர முடியும். ட்ரெயின் பண்ணால் அது செய்யாது. ஏன்னா ப்ரீட் டாக்ஸுக்கு சில ஐடியாலஜிஸ் இருக்கும். பட் ஸ்ட்ரீட் டாக் நீங்கள் வச்சு படம் பண்ணதே கிடையாது. இந்தியாவில் ரொம்ப கம்மி படங்கள் தான் இருந்திருக்கு. அது ரொம்ப மினிமம் ஸ்க்ரீன் டைம் தான். எல்லோரும் சொல்கிறாங்க ஸ்க்ரீன் டைமும் டாகுக்கு வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக படுத்திருக்கலான்னு. படத்தில் இதை வச்சு எடுக்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ சவாலை சந்தித்தோம். ஏன்னா அந்த நாய் வந்து நம்ம சொல்கிற கேட்காது. அப்போ அது ஒன்று பண்ணுறப்ப நம்ம என்ன கேப்சர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அதுதான் படம். ஆனால் அது எந்த டிஸ்டர்பும் எங்களை பண்ணது கிடையாது. நேச்சராகவே அதுக்கு எங்களோட பழக ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி செட் ஆகி அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா ஒரு சுச்சுவேஷன்லேயும் அந்த டாகை நம்ம எக்ஸாக்டாக நம்ம நினச்சது வர வைக்கிறதுன்றது வந்து ஒரு 80% தான் முடியும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குல்ல. அது நம்மளை மாதிரி தூங்கி எந்திரிக்கிற அனிமல் கிடையாது. ஸோ அதனால் அது தூங்குறப்ப நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே அதில் இருந்து சேலஞ்சஸ். ஸோ சொன்னீங்க நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா டாகோட ஷூட் பண்ணும்போது நிறைய மூவிஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டாக் சீன்ஸ்லாம் காமிப்பாங்க அப்படின்னு. ஸோ ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்தபோது என்னடா இது இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, பேசாமல் சிஜி ஒர்க்கே பண்ணிடலாமா, கொஞ்சம் நிறைய சிஜியில் வந்து கொஞ்சம் டிங்கரிங்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்களா? இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராவாக ஒரிஜினல் தான் நான் காமிப்பேன், ஒரிஜினாலிட்டி மட்டும்தான் நான் விரும்புவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா? இல்லை, ஆக்சுவலி சிஜியே கிடையாது. டாகோட ஷார்ட்ஸ் மோஸ்ட்லி சிஜி. 99.9% இல்லை. ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும் பெல்ட் வந்து கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன கேமரா இருக்கும், குட்டி கேமரா ஒன்று, நம்ம கோப்ரோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு கேமரா ஃபிட். ஒரே ஒரு ஷாட் அது ஃபஸ்ட்லேயே ஒரு படத்தில். அந்த ஷாட் மட்டும்தான் ஒரே சின்ன பட்டையை மட்டும் சிஜியில் அழிச்சோம். ஏன்னா அது கேமரா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி. மற்றபடி நம்ம சிஜியே கிடையாது. ரியலாக அந்த டாக் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதை கேப்சர் பண்ணி அப்படியே படத்தில் வச்சுட்டோம். ஸோ ஆஃப்டர் அலங்கு எங்கே சார் இருக்குது அந்த டாகு? இல்லை, அவர் ட்ரெயினர் தான் அதுக்கு டேடு. அவர் தான் அவருக்கு ஓனரு. ஸோ அது பொதுவாகவே என்னென்னா இந்த ட்ரெயினர்ஸ் கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது. அவங்க எவ்வளோ நாய் வச்சு அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு 60-70 நாய் இருக்குது. அவர் படங்களில் நிறைய டாக் ட்ரெயினர்ஸ் சவுத்தில் ரொம்ப ஃபேமஸ். அவருக்கு இந்த நாய் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் இது வரைக்கும் இப்போ நாய்கள் ஜாக்கிரதை நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதில் எல்லாமே ப்ரீட்ஸ் தான், ஃபாரின் ப்ரீட்ஸு இல்லை நம்ம கண்ட்ரியில் இருக்கிற வேறு ஹை ரேஞ்ச் ப்ரீட்ஸு தான் ஷூட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் அவருக்குமே இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சவால் என்னென்னா ஒரு கண்ட்ரி டாக்கு, அது ஸ்ட்ரே, அதுக்கும் எந்த இதுவும் தெரியாது, அது ஃபீமேல் டாக் வேறு. நீங்கள் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக அதை வச்சுருக்கணும் எல்லா இடத்துலையும். அப்புறம் ஷூட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா இப்போ நம்ம கேரளாவில் போய் ஷூட் பண்ணப்போ எந்த ஹோட்டல்ஸ்லேயும் அதுக்கு இடம் கிடையாது. ஸோ எகெயின் நம்ம வந்து ஒரு ஹோம் தான் எடுக்க முடியும். இந்த ஹோம் ஸ்டேஸை எடுத்து ஹோம் ஸ்டேவோடு வச்சுக்கணும். இன்னொன்று டாகை வந்து நம்ம
கொண்டு வரதும் போகிறதுமே ஜஸ்ட் அப்படி பைக்கில் எடுத்துகிட்டு அப்படி வர முடியாது. அதுக்கு ஒரு கேஜ், அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஏசி வேனு, ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்புறம் வேக்சினேஷன் ரெக்கார்ட் ரொம்ப டைட்டாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக. ஸோ வித் ஆல் இது நம்ம அந்த அந்த அவுட்புட்டையும் அச்சீவ் பண்ணணும். ஸோ அது பட் வந்து நம்ம சொல்லாததை செஞ்சு ஒரு சில டைம் நம்மள வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ண மூமெண்ட் இருக்கா? ரியாக்ஷன்ஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு காட்சியில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி கூட வைரலாக இருக்குது. அதில் வந்து லுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஓனர் இருக்கும் அந்த நாய்க்கு. ஆக்சுவலி அங்கே திரும்பிட்டு இங்கே திரும்பணும். ஸோ நீங்கள் டக்குன்னு சொல்ல முடியாது. கேமரா வச்சுருப்போம். டாகுக்கு வந்து ஒரு சைட்லேருந்து தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஆனால் அது ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சவுண்டில் வரணும். எல்லோரும் கத்தக்கூடாது. நான் இங்கே பாரு கத்துனா வராது. அப்போ டக்குன்னு ரைட் சைடில் அவர் நிற்கிறாரு. ரைட் லுக் பார்த்து திரும்பணும். அது என்ன நினச்சுன்னு தெரியல. ரைட் லுக் பார்த்து டக்குன்னு திரும்பிடுச்சு. நம்ம அது நம்ம கேட்கவே இல்லை. நம்ம ரோல் பண்ணிட்டோம் கேமராவை கரெக்டாக. அது அந்த அந்த ரியாக்ஷன் பயங்கரமான ரியாக்ஷன் அது. ஓகே. அதே மாதிரியே அலங்கு மூவில வந்து நாய் வந்து நியூ கமர் அண்ட் மற்ற ஆர்டிஸ்டும் வந்து நிறைய நியூ கமர்ஸ் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இல்லை, இது கதையாகவே அப்படிதாங்க இருந்தது. இது ரொம்ப ஒரு பிரபலமான ஒருத்தர் நடிக்க வேண்டிய கதையாகவும் இல்லை எனக்கு. இது ஒரு அண்டர்டாக்ஸ் பண்ண வேண்டிய ஃபிலிம் தான். ரொம்ப ட்ரைபாக இருக்கிற ஒரு 3 பசங்க, இன்னொன்று 3 பசங்க அப்படின்னு ஒரு கதையாகவும் மாறி எழுதிட்டோம் முன்னாடியே. அப்போ இதில் ஒரு ஹீரோ ஃபிட் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், மிச்சம் 2 கேரக்டர் டைல்யூட் ஆகிடுவாங்க. அப்புறம் லவ் வைக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால சரி நமக்கு தெரிஞ்ச இன்னொன்று இவங்க கதை கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸும். இந்த மாதிரி ஒரு கதை போதுமானது அவங்களுக்கும் இருந்தது. ஸோ அதனால தான், வேற ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை. ஆனா இது ஒரு சூப்பரான விஷயம் சார். ஏன்னா இப்போ நம்ம தமிழ் சினிமால வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னு வந்து நிறைய ப்ரொடக்ஷன் டீம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா கமர்ஷியலா படமும் வந்து நல்லா சக்ஸஸ் கொடுக்கணும், ப்ராஃபிட்ஸும் வந்து போட்ட காசோட கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட்ஸ் வரணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கு. பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்டோன்னே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்களா, இல்லை எங்களுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லைனாலும் ஓகே அப்படின்னு? இல்லை, எனக்கு கமர்ஷியல்ன்றது என்ன டேர்ம்ஸ்னு தெரில. ஏன்னா ஜென்ரலாக என்னென்னா உங்களை என்டர்டெயின் பண்ணுதா இல்லையான்றது தான். அந்த படம் ஹை பண்ணுதா லோ பண்ணுதா அந்த மைண்ட் செட்டில் பார்த்தா. இப்போ நிறைய பேர் படம் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் என்கேஜிங்காக இருக்குது, கிரிப்பிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் கமர்ஷியலில் பார்க்குறேன். படம் ஸ்லோவாவோ இல்லை அவங்கள என்கேஜ் பண்ண விடாமல் வேறு டைவர்ஷனோ அந்த படத்தில் இருக்கவே இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்டாக இருக்குது, அவங்களுக்கு கிரிப்பிங்காக இருக்குதுன்னு அவங்க எல்லாருமே சொல்கிறப்ப நான் அதை தான் கமர்ஷியலாக பார்க்குறேன். ப்ளஸ் கதையுமே புதுசாக இருந்தால் தாங்க பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க திருப்பி பழைய கதையே சொல்லியிருக்காங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களோட உரிமையின் டைட்டிலாக இருக்கட்டும் சார், அலங்கு டைட்டில், ரெண்டுமே பயங்கர யூனிக்கான ஒரு டைட்டில். ரொம்ப அழகாக தமிழ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைட்டில்ஸ் சூஸ் பண்ணதுக்கான காரணம் குறிப்பாக அலங்கு, ஏன் இந்த டைட்டில்? ஆக்சுவலி என்னன்னாங்க, இப்போ தமிழில் வைக்கணும், நம்ம தமிழ் மீடியமில் படித்தோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் சிச்சுவேஷன் வேறு மாதிரி தான் இருக்குது. அடுத்த படத்துலலாம் வைக்கவே மாட்டேன். என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம இந்த டைட்டில் வைக்கிறோம், இப்போ இதுக்கு போய் விளக்கம் கொடுத்தே நம்ம ஒரு வழி ஆகிடும். இது உரிமைக்கு விளக்கம் கொடுக்கணும், அலங்குக்கு விளக்கம் கொடுக்கணும், இப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ தே ஆர் நாட் டூ இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம இங்கிலீஷும் த்ரோ பண்ணுறோம், தமிழும் த்ரோ பண்ணுறோம். என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு சூழல், இன்னைக்கு கரண்ட்டில் இப்போ எப்பவுமே அப்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் டைட்டில் தான் தே ஆர் லைக்கிங். ஸோ ஜென்சி வந்து பார்க்குறதும் சரி, இல்லை ஓடிடியில் அவங்களுக்கு ஈஸியாக சர்ச்சிங் மெட்டீரியலுக்கு வர்றதும் சரி, இல்லை ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கிறக்கும் ஒரு ஆங்கில டைட்டில் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு வச்சு டக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அனிமல், மார்க்கோ அப்படி இருந்தால் தான் கம் அப். இல்லை நம்ம அலங்கு வச்சா அவங்க அதை புரிஞ்சுக்கிற தன்மை, சரி ஏதோ டாக்குமெண்ட்ரி படம் போல் இருக்குது, இல்லை ஏதோ கமர்ஷியல் இல்லாத படம்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி வைல்டு தான் டைட்டில் படத்துக்கு. வைல்டு தான் டைட்டில். ஆனால் அது நாங்கள் வைக்க முடியல, ஏன்னா அதுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அவங்க சொல்கிறாங்க இல்லை பியூராக நம்ம தமிழில், அது ப்ரொடியூசர்ஸ் கால், அவங்களோட இதை நம்ம தடுக்கவே முடியாது. ஸோ அப்படி வச்சது தான். ஆனால் எனக்கு என்னென்னா, நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் டைட்டில் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்கலாம்னு ட்ரேட் சைட்லேருந்து எனக்கு சொன்னாங்க. ஓகே. ஆமாம், ரொம்ப லேட் ஆகுது இல்லை, நீங்கள் போய் ரொம்ப நேரம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு தேவையில்ல. ஒரு டைட்டில், இப்போ நான் ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு படம் பண்ணேன், குட் நைட்டுன்னு வச்சோம். அந்த படத்துக்கு நான் இரவு வணக்கம்னு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. குட் நைட்ன்றப்ப டக்குன்னு ரீச் ஆகி ஒரு வேலை நடக்குதுல்ல. ஸோ அந்த டைட்டிலும் அந்த பிஸ்னஸில் ஆமாம், அது ரொம்ப முக்கியமாக படுது. அதனால் இனிமேல் லாங்குவேஜுக்கு யோசிக்க தேவையில்ல, நம்ம படத்துக்குள்ளே அந்த சென்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு டைட்டில் கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா பேன் இண்டியான்றது மாதிரி சவுத்துமே படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுமே டைட்டில்ஸ் எல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளமில் மட்டும்தான் அவங்க ரொம்ப அதை ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம அதெல்லாம் பார்ப்போம் உட்காந்து. அதான் கிஷ்கிந்தா காண்டம் பார்த்துருவோம், பிரவீன் கூடு, வித்தியாசமாக இருக்கும், பேரே வாயில் நுழையாது, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம்.
தமிழ்ல நான் இந்த மாதிரி வச்சாலே பார்க்க மாட்டாங்க. மலையாளம் படம்னா பாக்குறாங்க, தமிழ் படம்னா அது மட்டும் கொஞ்சம் லேட் இவ்வளோ ஆகுது, பார்க்க டைட்டில் மாட்டேறாங்க. அது யோசி நிறைய குறையெல்லாம் பிடிக்கிறாங்க. அதான் சூப்பர். பிரச்சனையா இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டும் அதனுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு மிகப்பெரிய காரணமா ஆமா இருக்கும். ஆமா. அந்த விதத்துல உங்களுடைய படத்துக்கான ரிலீஸ் டேட் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது? இல்லைங்க, எனக்கு ம். ஹாப்பினஸ் இல்லைங்க. குடுக்கல. ஓகே. ஆமா ஆமா. நாங்க வேற டேட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே. ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலா ட்ரேட்ல சொல்லுவாங்க லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது பொதுவாக ஒர்க் ஆகாது. ப்ளஸ் இன்னும் நிறைய படங்கள் உள்ள ஷெட்யூல் இருக்கப்போ நம்ம ஒரு புது என்ட்ரி. ஸோ நம்ம போய் உள்ள நுழைஞ்சு நம்ம நிலைநிறுத்திக்கிறதுக்கான நேரமே இருக்காது. ஏன்னா அது வந்து 2 வாரத்தில் பொங்கல். பட் சுச்சுவேஷன் என்னவா இருந்ததுன்னா, இந்த டேட்டை விட்டா அதுக்கப்புறம் எங்களுக்கு 6 மாதத்துக்கு டேட் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அப்படி ஒரு ட்ரையல். அப்புறம் இன்னொன்று யாருமே சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம மட்டும் ஏன் கன்ஸ்ட்ரக்டடாக அந்த டேட்டில் வந்தாங்கன்னு புரியல. இப்போ 20ஆம் தேதி காலையில் ஒருத்தவங்க 20ஆம் தேதி வர வேண்டிய ஒரு படம் 27ஆம் தேதி ஜம்ப் ஆகிறப்போ எங்களுக்கான ஷெட்யூல் பிரேக் ஆகிடுது. ஸோ இது ரெகுலேட் பண்ணவே முடியல இப்போ. ஸோ ஷெட்யூல்ஸே இங்கே ப்ராப்பராக கிடையாது. ஸோ அதே அது மாதிரி இப்ப வந்து தியேட்டர்ல வந்து ஸ்கிரீன்ஸ்க்கான சேலஞ்சஸ்லாம் இருந்ததா உங்களுக்கு? ஸ்கிரீன்ஸ் ஆமாம் வந்து நிறையா ஜென்ரலாகவே கிடைக்காம. இருக்குங்க. என்னென்னா ஸ்க்ரீன்ஸ்க்கான சேலஞ்சுன்னு தாண்டி இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றம் 5 வருஷம் மாறி மாறி ஒரு நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால சினிமா கண்டிப்பாக அதை சேஞ்சஸை சந்திக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன படங்கள் ஒரு 2, 3 வந்து ஒரு லைன்ல இருக்குன்னா, அந்த டேட்ல அதை தவிர வேற பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு டிபேட் இருக்கு. ஸோ அது வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் தட்? அதாங்க எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கவுன்சில்லையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன படம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகட்டும்பா, ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி விடுறாங்க. சடனாக என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய படம் சொன்ன டேட்டில் வர்றதில்ல. அப்போ அந்த ஸ்பேஸ் எப்போ கிடைக்குதுன்னா, நமக்கு 10 நாளுக்கு முன்னாடி கிடச்சிதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு பெரிய படம் தள்ளி போனோடனையும் ஒரு 6 சின்ன படம் உள்ளே வரும். ஓகே. இப்போ ஷெட்யூல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 6 படத்துக்கு ஷெட்யூல் பண்ண முடியாது. அப்போது எல்லா படத்துக்கும் ஆடியன்ஸ் போகிற தன்மை குறைஞ்சி அதில் எது நல்லா இருக்கோ அது மட்டும்தான் வரும். இப்போ அந்த சின்ன படம் 6 படமும் பிளான்லேயே இருந்திருக்க மாட்டாங்க. சடனாக பிளான் பண்ணி வர்றப்போ ஆடியன்ஸ்க்கு அது ரீச்சே இருக்காது. ஸோ இதுதான் பிரச்சனை. சொன்ன டேட்டில் எல்லோரும் வந்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகே. சும்மா டேட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, மற்ற படங்கள் வர்றதுக்கான ஸ்பேஸ் மிஸ் ஆயிடுது. ஓகே. அப்போது அதான் சொன்னேன், என் படம் வரப்போ ஒரு படம் அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து மாறி வந்துட்டாங்க. டக்குன்னு மாற்றிட்டாங்க. நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், அது 2 நாள் கழிச்சு அவங்க டேட் மாற்றுறாங்க. ஒருவேளை அவங்க டேட் மாற்றுறாங்கன்னு தெரிஞ்சால் நான் முன்னாடி வந்திருப்பேன். கேட்குறப்ப இல்லைன்றாங்க, அப்புறமா மாற்றிடுறாங்க. ஸோ இது ரெகுலேட்டே பண்ண முடியல. அங்கே ஒரு இடத்துல நமக்கு ஒரு அது காம்ப்ளிகேட்டடா கேட்டால் அது வந்து எங்களோட விருப்பம் அப்படிம்பாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்லவும் முடியாது. இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக சினிமா இல்லை, அதுதான் பிரச்சனை. தெலுங்குலேயும் மலையாளத்தில் ஓரளவுக்கு இருக்குது. இங்கே டோட்டலாகவே ரொம்ப வீக்காக இருக்குது. இல்லை, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை இங்கே. இல்லை ஓகே. பட் அதை தாண்டி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நல்ல ரெஸ்பான்சஸ் அஃப்கோர்ஸ் வந்தது. பட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சார்? ஓடிடிக்கு அப்புறம் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கா, இல்லை தியேட்டரில் நான் ரிலீஸ் என்கிட்ட ஆனப்போ? ஒரு 50 மெசேஜ் இருக்குது. அதில் எல்லாரும் சொன்னது என்னென்னா, தேட்டரில் இது மிஸ் பண்ணிட்டோம், தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே. தேட்டரில் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரிலீஸ் அவங்கள போய் ஆயிருந்தது. கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு 2 என்டிட்டி. ஏன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பினஸாக இருந்தது என்னென்னா, பைரசியில் பார்க்காம ஒரு ஓடிடியில் பார்த்து ப்ராப்பராக கொண்டு வர்றது அட்லீஸ்ட் அதையாவது அவாய்ட் பண்ணி போகிறாங்கன்ற ஹாப்பினஸ் இருக்குது. ஓகே. அதனால் தேட்டரோ அதுவோ பார்த்துட்டாங்கன்னா சந்தோஷம், ஓகே. பைரசியில் பார்க்காம. ஓகே. அப்படி அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பார்த்தாவது நமக்கு அது ஆமாம்மா, எனிவே லாபமா இருக்கும். பெனிஃபிட் இருக்குது, தப்பு இல்லை. நான் அது ரெண்டுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. பட் சில படங்களை நீங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும். இந்த படம் அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். அதில் கொஞ்சம் கம்மியாக பார்த்தாங்க. நாங்கள் நினச்சதை விட கம்மியாக இருந்தது. ஓடிடியில் நாங்கள் நினச்சதை விட அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்களே சார், ஒரு டாக் வச்சு நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அந்த டாக் புரிஞ்சுக்கிச்சு, கரெக்டாக மார்க் வச்சாலும் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. பட் அந்த டாகை வச்சு நீங்கள் ஒரு சாங்கே கோரியோ பண்ணியிருக்கீங்க, அதுவும் குறிப்பாக மழையிலேயே. நாங்கள் வந்து அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்தோம். நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் வந்து நீங்கள் அங்கே வந்து தெர்மோக்கோலை ஏதோ பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஓரமாக இருப்பீங்க, நீங்களும் அதனுடைய இறங்கி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க அது பார்க்குறப்போ. ஸோ அந்த சாங்குடைய கோரியோ பற்றி சொல்லுங்கள். அது என்னன்னா ஜென்ரலாக நிறைய ஷாட் எடுக்கணும் அந்த பாட்டுக்குன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ டாக் எங்கெங்கெல்லாம் நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்கோ அப்போ அந்த ஸ்டாக் மாதிரி ஷூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்போம். அப்புறம் ப்ராப்பராக அந்த சாங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நாங்கள் எதிர்பார்க்கல, சீன் எடுத்து முடிச்சோன்னே லைட்டாக மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நிறுத்த முடியாது ஷூட்டை, ஏன்னா நம்ம எல்லா லொக்கேஷன் பெர்மிஷன் வாங்கிட்டோம். அப்படியே மழையோடையே எடுக்க ஆரம்பித்து வந்துகிட்டே இருந்தோம். மழை பெஞ்சிட்டே வருது, அந்த டே ஃபுல்லாக மழை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வந்து கடைசியாக ஷூட் முடிச்சிட்டோம். திருப்பி இந்த சாங் வேறு லொக்கேஷனில் இன்னொரு தடவை எடுக்கணும், திருப்பி இன்னொரு லொக்கேஷன்லேயும் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு 4-5 நாள் கழிச்சு திருப்பி வேறு ஒரு லொக்கேஷன் நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனோம், ஒரு 100 கிலோமீட்டரு போனால். அங்கேயும் மழை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி காலையில். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் வெயில், அன்றைக்கி மழை ஆரம்பிக்குது. அப்படியே கன்னியூட்டி மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டாக அது அப்படியே முடிச்சு அன்னைக்கு டேவும் அதே மாதிரி சர்ப்ரைஸிங்காக முடிஞ்சிருச்சு. அப்புறம் லாஸ்ட் ஷெட்யூல் அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் கழிச்சு இன்னொரு நாளில் போய் ஷூட் பண்ணுறோம் வாகமனில். ஸோ வாகமனில் இன்னொரு புது லொக்கேஷன், அது இது வரைக்கும் யார் ஷூட் பண்ணாத லொக்கேஷன். அங்கே ட்ரை பண்ணி போகிறப்ப அங்கே ஃபுல் மிஸ்ட் அண்ட் அகெயின் அந்த
ரெயின் பேஞ்சு ஒரு பசப்பசுப்பு தன்மை இருக்கும்ல, ம். அதோட அப்படியே அந்த சாங் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓகே. போட்டு பார்க்குறப்ப என்னன்னா, இந்த பாட்டு வந்து ஏதோ நேச்சரா நாங்களே பயங்கரமா போய் எடுத்த மாரி இருந்தது. ஆனா நேச்சர் வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருச்சு. எடுத்துட்டீங்க, சரி போங்க வச்சுக்கங்க அப்படின்ற மாரி ஒரு 3 நாளையுமே அது ஒரு அழகா கன்டினியூட்டியா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு சன் ஷாட் கூட இருக்காது. ஓகே. சன்லைட் ஷாட்டே அதில இருக்காது. முழுசாவே மூடியா தான் இருக்கும். அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த ரெயினோட பேட்சஸோட தான் அந்த பாட்டே இருக்கும். ஓகே. ஸோ 3 அது நாள் தானா 3 டிஃபரெண்ட் அமைஞ்சிருச்சு. லொகேஷன் 3 நாளுமே மழை. ஆமா. உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் நீங்க வந்து கோரியோ பிளான் பண்ணது இந்த மாரி ஒரு அவுட் வரணும்னா தான். ஆமா. நம்ம அது ஒரு அது ஜாலியாவும் இருக்கணும். ம். பசங்களோட லைஃப்பும் சொல்லணும். இந்த மாரி ஒரு இயற்கையா அந்த அந்த லைஃப் எப்படி இருக்குன்றது சொல்லணும். ஆனா அத தாண்டுனதுக்கு அப்புறம் கதை வேற ஒரு இடத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஓகே. பாட்டு முடிஞ்சதுலருந்து கதை வேற ஒரு தளத்துக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுவரைக்கும் அந்த ஒரு சாங்க்குள்ள நெறைய விஷயங்கள சொல்லணுன்றதுனால அத அப்படி பிளான் பண்ணது. ஓகே. ஏன்னா ஓகே. கோரியோகிராஃபர் அசார் வந்து என் ஃப்ரெண்டு. ஓகே. அதனால நான் அத கேள்வி கேட்காம அவர் தான் இருக்கவே கேட்க மாட்டேன். சொல்லியிருக்காரா? இல்லங்க. நான் தாங்க கேட்டேன். சரி. நான் அவருக்கு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். முடிச்சு தான் அவர்ட்ட சொல்லணும். ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ நம்ம தமிழ் சினிமால எடிட்டரா தான் வந்து உங்களோட ஜர்னிய ஆரம்பிச்சீங்க. டக்குனு வந்து டைரக்டரா மாறுனதுக்கான காரணம் என்ன? இல்ல ஆக்சுவலி என்னன்னா 2 பொதுவா டைரக்ஷன் போறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எடிட்டிங் நாலேட்ஜ் இருந்தா பெட்டர்ன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா எடிட்டிங் டேபிள்ல தான் படம் ரீடைரக்ட் பண்ணுவாங்க. திருப்பியும் அந்த படம் ஒரு தடவ ம். டைரக்ஷன் ம். மாரியே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலா என்னன்னா நெறைய எடிட்டர்ஸ் டர்ன்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க. தரணி சார், பாலு மகேந்திர சார், இந்த மாரி நெறைய சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிமோகிராஃபி இருக்கு. ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அது ஈஸியா இருக்கும்ன்றது ஒண்ணு. அப்புறம் ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா போனா ஒரு 3, 4 வருஷம் சமாளிக்கிறதும் சிரமமா இருக்கும். ஸோ டெக்னிக்கலா ஏதோ ஒண்ணு ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம். நெறைய பேர் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு டைரக்ஷன் வருவாங்கல்ல, அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணது எனக்கு அது ஒர்க் ஆகல. ஸோ எடிட்டிங் தான் நான் காலேஜ் டைம்ல இருந்தே போட்டுருந்ததுனால, அந்த பாத் சூஸ் பண்ணேன். அப்பதான் டிஜிட்டல் எடிட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுவரைக்கும் ஃபிலிம் எடிட்டிங் தான் இருந்து, ஃபர்ஸ்ட் அப்போ நான் உள்ள என்ட்ரி ஆகுறப்ப தான் கம்ப்ளீட் டிஜிட்டல் எடிட்டிங் மாறுது. எஃப்சிபி, ஆவிட்ன்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸோட டாமினேஷன்ஸ் ஜாஸ்தியாகுது. ஆண்டனி சார் வந்து பீக்ல இருக்காரு. நாங்க உள்ள வரப்ப நான் லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தேன். விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங்ல. அப்போ அவர் பீக்ல இருக்கிறாரு. அப்போ ட்ரெய்லர் கட்டுக்கு வந்து ரொம்ப வேக்கன்சி ஜாஸ்தி. ஏன்னா அவர் ஒருத்தரே எல்லா படங்களையும் பண்ற நிலைமைக்கு வந்துச்சு சினிமா. அப்போ ட்ரெய்லர் கட் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்போ ட்ரெய்லர் கட் பண்றப்ப என்னன்னா, இந்த லீனியர் தெரிஞ்சவங்கனால ட்ரெய்லர் கட் பண்ண முடியாது. ஸோ டிஜிட்டல் தெரிஞ்சவங்க தான் ட்ரெய்லர் கட்டும் பயங்கரமா பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த போஸ்ட் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லேப்ன்னு சொல்லுவோம் அந்த டைம்ல. பிரிண்ட் ரெடி ஆகுற அந்த இடத்துல, இந்த எடிட்டர்ஸ்க்கு பயங்கர மவுஸ் கிரியேட் ஆகுது. படிக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைச்சுக்கிட்டே இருந்தப்போ, நான் கரெக்ட்டா படிச்சுட்டு உள்ள வந்தோனே, எனக்கு அங்க ஒரு முக்கியமான லேப்ல வேலை கிடைச்சிருச்சு. நான் ஃப்ரீலான்சரா ஒரு 3 பேர்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க பேர் சொல்ல முடியாது. பிகாஸ் அங்க என்னன்னா அந்த எடிட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள ஹையர் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டா. ஒரு படத்துக்கும், ட்ரெய்லருக்கும் எங்கள ஹைட் பண்ணுவாங்க. நாங்க தான் முழுசாவே கட் பண்ணி முடிப்போம். அப்புறம் அவங்க கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. பிரிண்ட் மட்டும் அவங்க சைடுல இருந்து செக் பண்ணி இது பண்ணுவாங்க. கார்டு அவங்க பேர் வந்துரும். ஓ! எங்களுக்கு வந்து நான் லீனியர் எடிட்டர் அப்படின்னு தான் பேர் குடுப்பாங்க. இல்லன்னா அசிஸ்டன்ட்ன்னு சும்மா ஜெனரலா இருக்கிற ஒரு பேர் குடுத்துருவாங்க. ஏன்னா, அப்ப அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நீங்க லீனியர்ல இருந்து தான் அப்படி போகணுன்ற மாரி ஒரு பிரச்சனை இருந்தது. அப்புறம் அப்படி வந்ததுனால நாங்க நெறைய படங்கள்ல எங்களோட பேருமே இருக்காது. சில படங்கள்லாம் பேரே போட மாட்டாங்க. ரோலிங்ல ஓட விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும். அப்படிதான் இது வர ஆரம்பிச்சது. அப்போ படங்கள் பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, சேலஞ்ச் என்னவா இருக்கும்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசு அப்பதான் வந்து சேனல்ஸ்லாம் ட்ரெய்லர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. சேனல்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன். யூடியூபும் தெனம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எல்லாருக்குமே அந்த ட்ரெய்லருங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆனோனையும், அப்போ ஒரு வேக்கன்சி கிடைச்சதுல நான் கொஞ்சம் நெறைய பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ நெறைய பெரிய படங்களுக்கு ட்ரெய்லர் கட் பண்ணி, ட்ரெய்லர் கட் பண்றதுல தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன். படங்கள் கம்மியா தான் பண்ணோம். ஓகே. ட்ரெய்லர் கட் பண்ணோம். அப்புறம் ஒரு சில டைரக்டர்ஸ்க்கு என்னன்னா, ஸ்பாட்ல எடிட் பண்ணுவோம். அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால ஸ்பாட் எடிட்டிங்கும் கொண்டு வந்தோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணோம். அப்போ முதல்ல என்ன ஸ்பாட்லயே கட் பண்ணிருவோம். ஒரு பாட்டு இருக்குன்னா, அந்த பாட்டோட ஒரு எடிட்டர் அந்த பாட்ட அன்னைக்கு நைட்டே நீங்க ஃபுல் பாட்டையும் பார்த்துரலாம். ஸோ அப்படி பண்ணோம். 5ஆவது வந்து முழுக்க முழுக்க ஸ்பாட் எடிட்டிங் பண்ணப்பட்ட படம். கம்ப்ளீட் ஸ்பாட்லயே எல்லா மொத்த ஃபிலிமும் கட் பண்ணப்பட்டது. அது லேபுக்கு போய் கட் ஆனத விட, ஸ்பாட்லயே 87 நாள் ஷூட்டுமே ஸ்பாட்ல இருப்போம். மெஷினோடயே இருப்போம். அதுக்கு ஒரு புது கன்வர்ஷன் ஒயரெல்லாம் கண்டுபிடிச்சு, பயங்கரமா அதுக்கு சிங்கப்பூர்லேருந்து வர வச்சு, அதில ட்ரை பண்ணோம். நெறைய படம் பண்ணியிருக்கோம். உன்னாலே பண்ணோம். நெறைய படம் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல. ஓகே. ஸோ அப்போ கொஞ்சம் ஃபேமஸ். அப்போ கொஞ்சம் நிக்கவே நேரம் இருக்காது. அப்படி இருக்கும். இந்த படம் ஸ்பாட்லேருந்து அங்கே ஒரு 5, 6 பேர் வேலை செஞ்சோம். ம். ஓடிக்கிட்டே இருப்போம் டெய்லி. பொள்ளாச்சியில ஷூட்டிங் இருக்கும். அங்கே கூப்பிடுவாங்க. சாங்ஸ் மேக்ஸிமம் கூப்பிடுவாங்க. ஏன்னா, சாங் ஃபைட்டும் ஸ்பாட் எடிட்டிங் இப்போ எல்லா படங்களையும் ஸ்பாட் எடிட்டிங் இருக்கு. ம். அப்போ வந்து உங்களுக்கு அது புதுசு இல்ல. அப்போ எங்கனாலையுமே மார்க்கெட் பண்ண முடியல.
எங்களுக்கு என்னென்னா ஒர்க் கிடைச்சா போதுன்ற இதில் நாங்கள் எல்லா படங்களுக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ம். அப்புறம் ஒரு பாயிண்டில் அதுவே பழக்கமானவொடனே நிறைய பேருக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு சாங் எடுக்கிறப்பே ஃபுல் பாட்டே பார்த்துடுறோம், மிஸ் ஆகாது, பேட்ச் வராது, ஸோ ஒரு கம்மி பட்ஜெட் தான் சொல்கிறாங்க, கூப்பிட்டுக்கலாம், அப்படி வந்து வர ஆரம்பிச்சு அப்புறம் படம் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடும். அதே மாதிரியே எடிட்டரா வந்து உங்களோட ஜேர்னி ஆரம்பிச்சீங்க. அப்படியே டைரக்டர் ஆகறதுக்கு முன்னாடியும் சரி, அப்புறமாவும் சரி, இந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசருக்கான ஜேர்னி வந்து எப்ப ஆரம்பிச்சது? இல்லை, ஆக்சுவலி அந்த டைம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அந்த அந்த நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒன்று. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த கனெக்டே இருக்காது, ப்ரொடியூசர்ஸ்க்கும் இவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்காது, இந்த மாதிரி போகும். அப்போ சும்மா விளாட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு படத்தில் ஒரு ஃப்ரெண்டு அவர் டேரக்டர் ஆகிறப்போ கூட இருந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழலில் இருந்தது. அப்போது கோ டேரக்டர்னு போட வேணாம், ஏதாவது ஒரு வேறு பேர் போட்டுக்குவோம், ஏன்னா நீ பண்ணுற வேலை வந்து அதை தாண்டி இருக்குது, எல்லா ஒர்க்கும் நீ தான் எடுத்து பண்ணுற, ஸோ அதனால் இந்த பேரை வேறு மாதிரி மாற்றுவோன்னு சொல்கிறப்ப அப்போ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு சும்மா வச்சோம். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு வச்சு போடுவோம் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட கேட்டோம். அந்த ப்ரொடியூசரோட டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அது நிறைய ப்ரொடியூசருக்கு தன்மானமாக இருக்கும், அது நம்ம ப்ரொடியூசர் இவங்க என்ன, ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு போடுவாங்க, ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு போட்டுக்குங்க அப்படின்னு. சரிங்க, ஏதோ ஒரு பேர் போடுங்க, போட்டால் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு போட்டேன். ஆக்சுவலி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோட வேலை நான் பண்ணல, நான் க்ரியேட்டிவாகவும் ஒர்க் பண்ணேன், அந்த எக்ஸிக்யூஷனையும் நான் தான் பார்த்தேன், அப்புறமும் பிஸ்னஸும் நான் பண்ணேன். ஸோ இந்த மூணுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த கேட் ஓப்பன் ஆனதுனால இந்த பேர் தான் கரெக்டான பேர், பட் ஆனால் அவங்க அது ஒத்துக்க மாட்டாங்க, ஜென்ரலாக வேறு பேர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நிறைய படங்கள் ஒர்க் பண்ண, சில படங்கள் பேரே வராது, அவங்க நீ ஒர்க் பண்ணி கொடுங்க, ஃபீ வாங்கிக்கிங்க, இப்படி போய்ட்டு இப்படியே போகும். படம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த கேப் ஒன்று வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 2015க்கு அப்புறம் நான் அவ்வளோ நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன், அந்த டெசிஷன் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் பேர் போடாமல் எவ்வளோ நாள், இப்போ நீங்கள் டேரக்டர்ன்ற கார்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ இந்த பேர் போட்டு டைவெர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுனால நம்ம அதை போடாமே வச்சுருந்தோம். அப்போ ஃப்ரெண்டு தான் சொன்னார், இல்லை நீங்கள் பண்ணுங்கள், தப்பாக இல்லை, இன்றைக்கி ஏன்னா டேரக்டர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓடிடி வந்து இப்போ ஜென்ரலாகவே அப்படி தான் பண்ணுறாங்க, டேரக்டர்ஸ்க்கு வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு பேர் கொடுக்குறாங்க, அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க படத்தை. ஸோ அதனால் நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்றப்போ குட் நைட்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் நைட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிரதர்ஸ் தான் அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு கைட் மாதிரி ஃபுல்லாக எல்லாம் அந்த ப்ராஜெக்டை செட் பண்ணி அதை கடைசி வரைக்கும் ரிலீஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ மணி வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி பண்ணப்போ நல்லா அது போச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அதில். ஓகே, எனக்கு தெரிஞ்சு தூங்குறதுக்கே டைம் வந்திருக்காது இல்லை சார், கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக நீங்கள் ஒர்க் ஆமாம்மா, அங்கே எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ புதுசாக வர ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த படத்தை எப்படி, யாரை போய் அப்ரோச் பண்ணுறது, எந்த ஹீரோ கிட்ட, முதல்ல கதையை பிடிக்கணும், அப்புறம் ஹீரோஸ் பிடிக்கணும், காசு மட்டும் வச்சுருந்தா பண்ண முடியாது, ஸோ பிஸ்னஸ் நடக்கணும், ஸோ கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கப்போ நம்ம அதை பொறுப்பாக எடுத்து ஃபஸ்ட் காப்பியாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ நமக்கு ஒரு சின்ன டேர்ம்ஸ் அவங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுக்கும். இப்போ நிறைய பேர் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்படி வந்து ஒரு ஆளினாலாக இருக்கிறதுனால அடுத்த கிராஃப்ட் என்ன சார்? அதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கு, இது முடிஞ்சிருச்சு எல்லா கிராஃப்டையும். அப்படியே நடிப்பு பக்கம் வர வேண்டியது தானே, ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ்லாம் வந்து ஆக்டர்ஸா மாறுறாங்க. நமக்கு தேவையில்ல, தெரியாத செய்யக்கூடாதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சார் எனக்கு தெரிஞ்சு ஆசை இருக்கானா? ஆசையும் இல்ல, வாய்ப்பே இல்லை. ஒரு பிளான் நம்ம முன்னாடி வந்து பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ல இருக்கிறத நம்மளால. ஓகே இல்ல சார், கார்த்தி, இப்படி சொல்றவங்க தான் ஃபியூச்சர்ல ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா ஸ்கிரீன்ல வந்து ஆக்சிடென்டலா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சான்சஸ் இருக்கா ஃபியூச்சர்ல? தெரியாதுல்ல, இப்போ நான் இப்போ இல்லை. சோ பட் ஆனால் அலங்கில் வந்து ஒரு டாக் இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க, மேபி உங்களுக்கு வேற யாரையாவது இன்ட்ரோ பண்ணணும்னு உங்க கண் பார்வைக்கு தோணுச்சுன்னா வந்து அந்த பக்கத்திலே இருக்கலாம், அவர் டாக் வச்சே எடுத்துக்கிறேன் பாரு, டாக் வச்சே நான் எடுத்துக்கிறேன், பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு அது ஃபீல் ஆச்சா சார்? மேபி அலங்கு எடுக்கிறப்போ சும்மா ஒரு நம்ம கலக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிப்போம்ல, பேசாம மனுஷங்க வச்சு எடுக்கிறதுக்கு டாக் வச்சு இது மாதிரி. இல்லை, அதில் ஒருத்தர் நான் சொன்னது மாதிரி மைண்ட் வாய்ஸாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் ட்விட்டர்லேயே இதுலேயே போட்டிருந்தாரு சம்திங், என்ன போட்டிருந்தாருன்னா, மனுஷ பையன் பாரு எவ்வளோ இதாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேலே போட்டு கீழே என்னோட படத்தோட ரிவ்யூ போட்டிருந்தாரு. அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு டோனில் தான் அது இருந்துச்சு. பரவாயில்ல, ஆடியன்ஸ் கூட அப்படி தான் ரசிக்கிறாங்க. ஆடியன்ஸ் இப்போ பயங்கர க்ரியேட்டிவ் ஆகிட்டாங்க, நம்ம அவங்கள அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, நிறைய பார்க்குறாங்க இல்லைங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, கம்பேர் பண்ணுறாங்க, நல்லா இருந்தால் பயங்கரமாக பாராட்டுறாங்க, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, பக்குவமாகவும் சொல்கிறாங்க, அதனால் அவங்க ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிட்டே வராங்க. ஓகே, நம்ம தான் இப்போ பயங்கர சேலஞ்சுக்கு மாட்டிட்டோம். நல்ல இப்போ எடுத்தே நல்ல படம் தான் எடுத்தவன, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷனே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அலங்கு, நம்ம ஸ்டார்டிங்கில் பேசினப்பே நம்ம வந்து ரெகுலர் யூஸ்வல் டெம்ப்ளேட் சினிமா நான் எடுக்க விரும்பலை, அதனால நான் ரொம்ப வெயிட் பண்ணேன், அலங்கு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. பட் இதை தாண்டி இதுக்கு அடுத்து எடுக்க போகிறதுமே உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதா சார்? மேபி உங்களோட அவுட் ஆஃப் த பாக்ஸாக போகிற மாதிரி தான். ஆமாம், இப்போ எழுதிட்டு இருக்கிற கதைகளுமே மோஸ்ட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் தான்.
அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு சேலஞ்சை மீட் பண்ணி போய் எடுக்கிறது தான் பிளான். இப்போ அடுத்ததில் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பேஸ் பண்ணி தான் அடுத்த படமும் இருக்கு. இதில் இப்போ இந்த படத்தில் காட்டின எந்த லேண்ட்ஸ்கேப்பும் அதுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ புது லொக்கேஷனை தேட ஆரம்பிக்கணும். இப்போ யூஸ்டாக இருக்கிற லொக்கேஷன் எங்களுக்கு பழக்கமான லொக்கேஷன் ஈஸி, திருப்பி போய் அங்கேயே எடுக்கலாம், தப்பாக இருக்காது. ஆனால் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புது லொக்கேஷனை தேடிட்டு இருக்கோம். ஸோ வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனை போய் தேடுவோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஓடிடிலையுமே வந்து ஒரு ஒரிஜினல் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணீங்களா? ஸோ ஓடிடிலையும் வந்து நிறைய டைரக்ஷன் உங்களுக்கு எதிர்பார்க்கலாமா? இல்லைங்க, ஜென்ரலாக ஃபிலிம் பண்ணுறதை விட ஓடிடி ரொம்ப டஃப்பு. என்னென்னா அங்கே வந்து ஒரு பட்ஜெட் சொல்லிடுவாங்க, நம்ம அதுக்கு ஒரு கதை கொடுப்போம், அப்புறம் அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ எபிசோடாக டைரக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் பண்ணது ஃபிலிமு, பட் எபிசோடாக டைரக்ட் பண்ண சொல்கிறதுக்கு தான் ஆஃபர்ஸ் வருது. எபிசோடாக பண்ணுறப்ப என்னென்னா ஒரு 2 படம் 3 படம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஃபுட்டேஜ் லென்த் பார்த்தீங்கன்னா 8 எபிசோடுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 240 மினிட்ஸ் to 320 மினிட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் டைம் ஆஃப் த மூவின்றப்போ எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட், இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ப்ளஸ் வந்து ரீஜனல் ஆடியன்ஸ்க்கான படமாக அதை எடுக்க முடியாது. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு தீம் அதில் இருந்தாகணும். ஸோ அப்போது அதுக்கு டீமாக பெருசாக தேவைப்படுது. அதனோட டீம் சைஸ் வந்து எல்லாமே பெருசு, இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பெருசாக இருக்குது. அது இப்போ ட்ரை பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கேப் கிடைக்கிறப்போ ஒன்று பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு சில கதைகள் வச்சுருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு படம் பண்ணுறது தான், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான படங்கள் கொடுக்கறது தான் ஐடியா. ஸோ அதனால் அதை நோக்கி தான் எல்லாருமே போகிறோம். ஓகே. ஒரு சில பேருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பிடிச்சிருக்கிறதுனால அவங்க அது பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப டஃப்பு, ரொம்ப டஃப்பு ஆக்சுவலி சொல்லப்போனால். சினிமா கூட எடுத்து ஏதோ ஒன்று பண்ணி இப்படி வந்துடலாம், இது இம்மர்சிவான டஃப்பாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தது. ஓகே. பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்களே சார், நம்ம வந்து விஸ்காம் படிச்சிருந்தோம், நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இந்த கதையை எடுத்துடலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன்ட்டு. பட் இப்போ சமீபத்தில் இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து நிறைய ஓடிடியில் நம்ம வந்து நிறைய டேரக்டர்ஸ் கொலாப்ஸ் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது. அதாவது ஒரு செட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது ஒரு படமாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு டேரக்டரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ். பட் அந்த மாதிரி உங்களுடைய பயணம் அடுத்து ஏதாவது ஒரு வகையில் இருக்குமா எங்கேயாவது? ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஆந்தாலஜி பிளான் பண்ணோம், பட் அது நடக்கலை. அது வந்து போலீஸ் ஆந்தாலஜி, 5 போலீஸ் கதை. ஆனால் என்ன ஹைலைட்னா அந்த 5 கேரக்டர்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, அதோட கதை முடியும். அடுத்த பார்ட்டில் இந்த 5 பேருக்கும் ஒரு கதையிலேருந்தே சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒன்று வச்சு எழுதணும். அது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான டேரக்டர்ஸ் தான். இன்றைக்கி பர்டிகுலராக ரொம்ப லைம் லைட்டில் இருக்கிற பெரிய டேரக்டர்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எல்லாரும் சேர்ந்து தான் அதை ஆரம்பித்தோம். பட் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அது மாதிரி வந்த இன்னும் 2 படங்கள் சரியாக போகலை, சரியாக ரிசீவ் ஆகலை ஆடியன்ஸ் கிட்டனோடனே இதை ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த கதையை எல்லாம் சின்ன சின்னதாக எழுதின கதையெல்லாம் எடுத்து அப்படி பெரிய படம் பண்ணோம். அதில் ஒன்று வந்து தான் விலங்கு. விலங்கு டைரக்டரு, நான், டானாக்காரன் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணியிருந்தோம். இப்போ அவங்களாம் தனியாக போய் படம் எடுத்து டகடகன்னு பெருசாயிட்டாங்க. அடுத்தடுத்து அப்படியே ஒரு 1 இயர் கேப் தான். இவர் விலங்கு முடிச்சிட்டாரு, அவர் டானாக்காரன் முடிச்சார். 2 ரிலீஸ், 2 ஹிட்டு, கடகடன்னு போயிடுச்சு. ஸோ அப்போ ட்ரை பண்ணோம், நடந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். மேபி உங்களுடைய போலீஸ் கதை எப்போ சார் வரும்? அதான் அடுத்து. சூப்பர் சார், பக்கா. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஆளினாலும் நம்ம சொன்ன மாதிரி A to Z நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்ட் ஃபார்மை இந்த கிராஃப்ட் மூலிமா கற்றுக்கிட்டு சினிமாக்காக அர்ப்பணிச்சிட்டு இருக்கீங்க. அலங்கு மாதிரியே தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ.